ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் உள்ள ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம்க்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூம்க்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2022 லான்ச் ஆகி ஒரு சூப்பரான சேல்ஸை மார்க் பண்ணிட்டு இருக்கு மிட் சைஸ் எஸ்யூவியான டொயோட்டோ ஹைரைடர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட், அது நியோ டிரைவ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஃபுல் ஹைப்ரிட், ஸ்ட்ராங் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கையில் உள்ளது பேஸ் வேரியன்ட் தாங்க. பேஸ் வேரியன்ட் நியோ டிரைவ், அதாவது ஸ்மார்ட் ஹைப்ரிட், அதாவது நார்மல் நியோ டிரைவ் பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தான், ஹைப்ரிட் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது நியோ டிரைவ் பொறுத்த வரைக்கும். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். பவர் பார்த்தீங்கன்னா 102 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 136 நியூட்டன் டார்க் ஜென்ரேட் பண்ணுது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஏரே நாம்ஸ் படி 21.1 கிளைம் பண்ணுது ஹைவேல. ப்ராக்டிக்கலாகவும் ஒரு 1890 வரைக்கும் கிளைம் பண்ணுது கஸ்டமர் ஃபீட்பேக்ஸில் சொல்கிறாங்க. சேம் ஹைப்ரிட் வேரியன்ட் மாதிரியே உங்களுக்கு வந்து 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். பூட் ஸ்பேஸ் தாங்க. ஹைப்ரிட்ல வந்து பேட்டரி பின்னாடி இருக்கனால உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் 265 தான் இருக்கும். இதில் வந்து 373 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ். 2025 செப்டம்பருக்கு அப்புறம் வர வேரியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார் இன்க்ளூடிங் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக இதில் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாக இருக்குது, பட் ஃபோல்டபிள் கிடையாது. இது பேஸ் வேரியன்ட்டால ஃபோல்டபிள் மட்டும் கிடையாது. மற்றபடி இதில் வந்து என்ன மிஸ் ஆகுதுன்னா சன்ரூஃப் கிடையாது, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ கிடையாது, ரிவர்ஸ் கேமரா கிடையாது, மற்றபடி அலாய் வீல்ஸ் கிடையாது. இது தவிர மற்ற எல்லா பேசிக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த கார்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கார்னே சொல்லலாம். ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி, நல்ல ப்ரீமியம் எஸ்யூவின்னு கூட சொல்லலாம். இந்த காரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைரைடரில் வந்து இது பேஸ் வேரியன்ட்னால அவங்க வந்து இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் அவங்க கொடுக்கல. பட் நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நல்லா டாலாகவும் இருக்குது. பேனட் பார்த்தீங்கன்னா நல்லா வைட் அண்ட் நல்லா அக்ரெசிவாக இருக்குது. நல்லா ஸ்லோப், அதாவது கர்வ்ட் எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்படியே உங்களுக்கு ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து சூப்பரான ஒரு க்ளாசி பிளாக் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு தின்னான குரோம் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது. அதை சுற்றி ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ் டெக்ஸ்சர் ரன் ஆகுது. சென்டரில் டொயோட்டா லோகோவும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கிரில்ல. கீழே ஒரு வைடான ஹெக்ஸகனல் ஏர் டேம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப லார்ஜாக கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்டு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு சூப்பர் மேசிவான ஒரு ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. ஒரு எஸ்யூவிக்குள்ள ஸ்டாண்ட்ஸை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ டயர் சைஸ் பற்றி பார்த்தலாம். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 215/60 R17 கொடுத்துருக்காங்க. டாப் மாடல்லையுமே இதே சைஸ் தான், பட் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸோட வரும். மற்றபடி டயர் சைஸ்லாம் சேம் தான். நல்ல ஒரு இந்த காரில் வந்து பேஸ் மாடல்னால உங்களுக்கு வந்து ஒரு இது வீல் ஆர்ச் மட்டும் தான், வீல் ஆர்ச் இல்லை, அந்த வீல் கவர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டாப் 2 மாடல்ஸில் வந்து GN வேரியண்ட்டில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வருது. கிளாடிங் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பரில் கிளாடிங், வீல் ஆர்ச் கிளாடிங் அண்ட் சைடு சரௌண்ட் த பாடி சைட் கிளாடிங், அதுக்கப்புறம் ரியர் வீல் ஆர்ச் அண்ட் உங்களுக்கு வந்து இதுலேயும் ரியர் பம்பர்லேயும் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் ஓவர்வியம்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் க்ளாசி பிளாக் ஃபினிஷில். அது போக அதிலே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அட்ஜஸ்டபிளாகவும் இருக்குது. ஏ பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது, பி பில்லரும் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக அவங்க ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் அவங்க நார்மல் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிரைவர் சைட் டோருக்கு வந்து என்ட்ரி சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சருங்க இந்த பேஸ் வேரியண்ட்டில். இப்போது இந்த காரோட ரூஃப் பற்றி பார்க்கலாம். ரூஃப் வந்து இது வந்து சிங்கிள் டோன் கலர்னால பாடி கலரில் பிளாக்கில் இருக்குது. இது பேஸ் வேரியண்ட்டான உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது அண்ட் சன் ரூஃபும் கிடையாது. சன் ரூஃப் அந்த ஸ்லாட்டுக்காக அவங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் பிளெயினாக கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க பாடி கலரில். அதுவும் நல்லா டீசெண்டான ஒரு டெக்ஸ்சராக இருக்குது. நல்லா ரியரில் ஒரு ஸ்பாய்லர், ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் டீஃபாகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ஃபீச்சருங்க. ப்ளஸ் வந்து இந்த காரோட டெயில் லேம்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். டெயில் லேம்ப்ஸ் வந்து ஒரு ஸ்ப்ளிட் எல்இடி டைப் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸாக இருக்குது. பட் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் இல்லை, கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ளாசி பிளாக் டெக்ஸ்சர் ரன் ஆகுது. அதில் ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரைப் வித் டொயோட்டோ லோகோவோட கொடுத்துருக்காங்க. நியோ டிரைவ் பேட்ஜிங், டொயோட்டோ அண்ட் அர்பன் க்ரூசர் ஹைரைடர் பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பூட் லிட்டில். அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதில் வந்து ரியர் கேமராவும் டச் ஸ்க்ரீனோடைய மட்டும் மிஸ் ஆகுதுங்க. வேறு எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னே சொல்லலாம். லோ ப்ரெஷர் ரியர் பம்பரை 4 சென்சார்ஸு, ஒரு டியூல் டர்ன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. பம்பர் வந்து ஒரு பிளாக் அண்ட் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க, மேட் பிளாக் அண்ட் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டின் குரோம் ஃபினிஷ்னு சொல்லலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிளாக் அவுட்டில் நிறைய பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கிங் எஸ்யூவி மாதிரி தான் இருக்குது இந்த பேஸ் வேரியண்ட்டே, பார்த்துக்கோங்க. ஒரு இது யாருமே பேஸ் மாடலே சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஒரு டச் ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா. ஃப்ரண்ட் இப்போ இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா ஓப்பனிங்காக இருக்குது. பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ்குள்ளே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டு,
அந்த பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்ட்ஸ்லாம் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவல் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்ஸ்க்கு. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே தீம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் அண்ட் அது ஒரு பர்குண்டி ப்ரௌன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ரெட் தீம் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குங்க இந்த காரில் பார்த்துக்கோங்க. ஸ்டியரிங் வீல் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்தே சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பர் ப்ரீமியமான ஒரு ஃப்ரண்ட் கேபினாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ரியர் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் ஸ்பீக்கர்ஸ்குள்ள ஸ்லாட்டு, பாட்டில் ஹோல்டர்ஸு, பேசஞ்சர் ஆம்ரெஸ்ட்டு எல்லாமே கொடுத்தனால ஒரு ப்ரீமியமான அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ரியர் சீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வைடாக இருக்குது, நல்லா ரெக்லைனபிளாக இருக்குது. 3 பேசஞ்சர்ஸ் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். 3 இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் அண்ட் ஒரு சென்ட்ரல் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே கிடையாது. ஒரு மேசிவான பூட் இருக்குது. நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதில் வந்து இப்போ மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக்ஸ் இருக்குங்க பார்த்துக்கோங்க. பி பில்லரில் வந்து ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே கீழே மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. அந்த டச் ஸ்க்ரீனுக்குள்ள ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதில் ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சார்ஜிங் போர்ட்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது பாருங்கள். நான் தான் ஜூம் பண்ணி பார்த்தேன். நல்ல சூப்பர் டீசெண்டான ஒரு லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கட்ட நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபின்னே சொல்லலாம் இந்த காரு. பாருங்கள் அங்கே கிராப் ஹேண்டில்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு ரியர் கேபின் லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட்டு சூப்பர் ப்ரீமியம்ங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு பிளாக் இன்டீரியர்ஸ் தீம் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன இது வந்து அந்த ஆம்ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வயலட் தீம் கொடுத்துருக்காங்க இந்த காரில். நம்ம இந்த டைசர்லாம் ஒரு ரெட் தீம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த இது அது மாதிரி ஒரு வயலட் தீம் கொடுத்துருக்காங்க. நிறைய மெட்டாலிக் இன்சர்ட்ஸ்லாம் ஆகுது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. இப்போ சென்ட்ரல் கன்சோல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இது கேபின் லைட்ஸு, அப்புறம் மேனுவல் டிமிங் IRVM, டச் ஸ்க்ரீன் ஆடியோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஆஃப்டர் மார்க்கெட் போட்டுக்கலாம். சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், செல்ஃபோன் சின்ன ட்ரே கொடுத்துருவாங்க. லெதர் ஆப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ். அது போக பாருங்கள் இந்த வயலட் தீம் தான் ஆக்சுவலாக ஒரு டேஷ்போர்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. அது பிளாக் மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை பாருங்கள். கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஒரு சூப்பர் ஸ்பேஸ் யூட்டிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த காரில். சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு டீசெண்டாக பேக் பண்ணியிருக்காங்க இந்த காரை. ப்ளஸ் இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல் ஆப்ஷனில் மட்டும் தான் அவங்க நீங்கள் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இதில் வந்து செமி டிஜிட்டலாக இருக்குது. சென்டரில் ஒரு சின்ன டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி அனலாக் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல். இது பேஸ் மாடல்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எதுவுமே கொடுக்கல. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கிடையாது. மற்றபடி ஃப்ளாட் பாட்டமும் இல்லை. நார்மல் ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக்ஸில் டீசெண்டாக இருக்குது. பார்க்குற நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டொயோட்டா லோகோ கொடுத்துருக்காங்க சென்டரில். அதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 373 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸுங்க. ஒரு கிளாஸ் லீடிங் மேசிவான பூட் ஸ்பேஸுங்க. அதில் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்சல் ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. பூட்லேயுமே இந்த ட்ரே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஸ்பேர் வீல் மிஸ் ஆகுது. பஞ்சர் கிட் மட்டும் தான் இருக்குது. அது காரணம் வந்து அவங்க காஸ்ட் கட்டிங் தான். காஸ்ட் கட்டிங்னால அவங்க ஸ்பேர் வீல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஃபிட் உள்ளே வச்சுக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கார் பிடிச்சிட்டு வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.